சென்னையில இப்போ இருக்க சூப்பரான கிளைமேட்டுக்கு கண்டிப்பா ஒரு பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு எல்லா ஐட்டமும் முன்னாடியே வாங்கி வச்சாச்சு. ஆந்திரா ஸ்டைல்ல சூப்பரான ஒரு கொண்டா ரெட்டி சிக்கன் பிரியாணி தான் இப்போ பார்க்க போறோம். எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலா நான் சொல்றேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் பட்டை, லவங்கம், கல்பாசி, ஜாவத்திரி, ஏலக்காய், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன், கசகசா இருந்தால் ஆட் பண்ணுங்கள், அது ஆப்ஷனல் தான். தண்ணியில் ஊற வச்ச ஒரு 5 வரமிளகா, இது உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போது இதில் ஆட் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அளவோடு நான் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் வந்து ஆயில், 2 ஸ்பூன் வந்து கீ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக ஹீட் ஆனோடனே ஒரு 3 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் கலரில் வரணும், அதுதான் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் தரும் நம்மளோட பிரியாணிக்கு. ஸோ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. இந்த கலருக்கு வந்த உடனே கரெக்டாக ஒரு 1.5 இல்லைனா 1 தக்காளி ஆட் பண்ணி திருப்பி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா ஆட் பண்ணி திருப்பி வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம அந்த கிரைண்ட் பண்ணும் போதே அதில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிட்டோம். ஸோ இப்போ மசாலா நல்லா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மசாலா ஆட் பண்ணோன்னே ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கர்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சிக்கனை நல்லா சாஃப்ட் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சென்னையில் மழைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது வந்து பிரியாணி செய்யணும் ஃபேமிலிக்கு, அப்படி தான் தோணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் என்ன டிஷ் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு தர பிடிக்கும், இல்லை உங்களுக்கு என்ன ஐட்டம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த டைமில் வந்து நான் மசாலா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நான் சிக்கன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டேன். சாரி, அந்த டைமில் வந்து வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு 1 கப் ஆட் பண்ணி ஒரு விசில் போல் விட்டு எடுத்துக்கணும். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வர ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக ஒரு விசில் வந்துட்டோன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம 1/2 கப் வாட்டர் இன்னும் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல, அதுவும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு லைட்டாக சால்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியணும், அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ ஒரு விசில் வந்தோடனே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் விசில் போட்டுட்டு. இந்த டைமில் வந்து அந்த 10 மினிட்ஸ் டைமில் நான் என்ன பண்ணேன்னா புதினா அரைச்சி வச்சுட்டேன், எக் பாயில் பண்ணிட்டேன், ரைத்தா செஞ்சுட்டேன். எங்களுக்கு வந்து பிரியாணினா புதினா கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா யாருக்குமே வந்து அது ஒரு கம்ப்ளீட்டாக சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. ஸோ உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான், சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். அதுவும் ஆந்திரா ஸ்டைலில் இந்த மழைக்கு நல்ல காரசாரமாக கொண்டா ரெடி சிக்கன் பிரியாணி நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்